ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது என்ன கீரைனா முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கல்யாண முருங்கைன்னு சொல்லலாம். இந்த கீரை இது ஒரு பெரிய மரமாக இருக்கும். இது நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இது என்ன யூஸ்னு தெரியாமல் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் இதில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கீரையை செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அந்த கீரையை கிள்ளி எடுத்துக்கிறேன். இந்த கீரை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஒன்று ஒன்றா கிள்ளிட்டு அந்த நடுவில் இருக்க நரம்பை பிச்சு எடுத்துடலாம். ஏன்னா அது இருந்ததுன்னா கொஞ்சம் கீரை ஹார்டாக இருக்கும். நம்ம பொரியல் தானே செய்ய போகிறோம், அதனால் அது ஹார்டாக நரம்பு மாதிரி இருக்கும், நாராக வரும். அதனால நம்ம அதை பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா கீரையிலையும் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த கீரையில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேர்ள்ஸுக்கான ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மரம் இது. கேர்ள்ஸ் உடம்புல உள்ள பல பிரச்சனைகளை இந்த இது தீர்க்கும். பீரியட்ஸ் ப்ராப்ளம், போன்ஸ் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வாய் பிரச்சனை, அந்த மாதிரி வயிற்று வலி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இதுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இதை இப்படி தான் பொரியல் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. நம்ம இதை சூப் போட்டு கூட குடிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது தான். அதுக்கு சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு அதெல்லாம் அரைச்சி போட்டு சூப் போட்டு குடித்தாலும் ரொம்பவே நல்லது. இப்போ எல்லா கீரையும் பிரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் ரெண்டாக எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கீரையுமே நம்ம கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு கழுவுனா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்புறம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரை வெங்காயம் நிறையா போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வெங்காயம் நான் 3 எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம பொரியல் செய்ய போகிறனால அந்த கீரை பெருசு பெருசாக இருந்ததில்ல, அதனால் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ பொடியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொரியலுக்கு கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி பச்சை மிளகாய் 4, அதையும் 2ஆக கீறி போட்டுக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதனால நல்லா வேக வைக்கணும். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் எந்த உப்பு வேணால் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த கீரை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸோ அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அதை சிம்மில் லோவை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கீரை நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கும். ஒரு கைப்பிடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தை கசக்கி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான கல்யாண முருங்கை கீரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த கீரை சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.